GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரான இம்ரான் கான் சிறையில் கொல்லப்பட்டதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. இதனால் ராவல்பிண்டி சிறைக்கு வெளியில் அவரது கட்சியை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் திரண்டு ரகளையில் ஈடுபட்டனர். மேலும் இம்ரான் கானின் சகோதரிகள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்தவர் இம்ரான் கான். கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அரசியலில் ஆர்வம் காட்டிய இம்ரான் கான் PTI எனப்படும் பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சியை தொடங்கி நடத்தி வந்தார். இதன் நீட்சியாக கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் இம்ரான் கான் அமோக வெற்றி பெற்று பாகிஸ்தான் பிரதமரானார். இதையடுத்து 2018ஆம் ஆண்டு முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் இம்ரான் கான் பாகிஸ்தான் பிரதமராக இருந்தார். அந்த சமயத்தில் கூட்டணி கட்சிகள் இம்ரான் கானுக்கு எதிராக திரும்பி திடீரென ஆதரவை விலக்கிக் கொண்டதால் அவரது ஆட்சி கவிழ்ந்தது. ஆனால் இதற்கு பின்னால் வெளிநாட்டு சதி இருப்பதாக இம்ரான் கான் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார். பிரதமர் பதவியை இழந்த பிறகு இம்ரான் கான் மீது பல்வேறு ஊழல் புகார்கள் முன்வைக்கப்பட்டன. இதையடுத்து அவர் கடந்த 2023 ஆகஸ்ட் மாதத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது வரை தொடர்ச்சியாக சிறையிலேயே இருந்து வருகிறார். இந்நிலையில் நீதிமன்றம் அளித்த உத்தரவின்படி சிறையில் உள்ள இம்ரான் கானை சந்திக்க அவரது சகோதரிகள் நூரின் நிசாயி, அலிமா கான், உஸ்மான் கான் ஆகிய 3 பேர் அடிக்கடி சிறைக்கு செல்வது வழக்கம். ஆனால் கடந்த சில மாதங்களாக இம்ரான் கானை சந்திக்க அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தான் இம்ரான் கான் குறித்து வெளியான சில தகவல்கள் அந்நாட்டையே அதிர்ச்சியடைய வைத்தது. அதாவது இம்ரான் கான் உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் அவரை சிறையில் வைத்தே கொலை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இது தொடர்பான சில போட்டோக்கள் வெளியாகி பரபரப்பை கூட்டியுள்ளது. அதே நேரம் பாகிஸ்தான் அரசு அல்லது சிறை நிர்வாகம் இதுவரை இம்ரான் கான் குறித்து எந்த ஒரு தகவலையும் அதிகாரப்பூர்வமாக பகிரவில்லை. இதற்கிடையே இம்ரான் கானை சந்திக்க சென்ற அவரது 3 சகோதரிகள் நூரின் நிசாயி, அலிமா கான், உஸ்மா கான் ஆகியோரையும் போலீசார் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் இம்ரான் கான் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை சந்திக்க அனுமதி கோரி இம்ரான் கான் சகோதரிகள் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் போலீசார் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விவகாரம் பாகிஸ்தான் நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.